ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். போதும். நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாதம் சபைக்கு கொடுத்திருக்கிறார். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குமா? அப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகுமா? ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல ஒரு வாக்குத்தத்தம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது, ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கை, வனாந்திரமான அனுபவம், வனாந்திரமான சூழ்நிலையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமாம். எப்போ இந்த வார்த்தை எழுதப்பட்டது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை அசீரியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்தை என்ன பண்ணினாங்களா? அந்த அந்த தேசம் முழுவதும் மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து தேசத்தையே பாழாக்கி போட்டு விட்டார்களாம். ஒன்றுமே பயிர் செய்ய முடியாத அளவுக்கு அந்த தேசத்தை சேதப்படுத்தி போட்டுட்டாங்களாம். எதுவுமே இனி ஒரு விளைச்சலை, ஒரு அறுவடையை எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாய் இந்த இஸ்ரவேலர்களுடைய தேசம் வறண்டு பிரயோஜனமற்று ஒரு அவாந்திர வெளியை போல அது காணப்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த வார்த்தையின்படியே அவர்கள் விசுவாசித்தார்கள். காலம் வந்தது, வருஷம் ஒன்று வந்தது. அந்த தேசத்தின் வனாந்திரமான அனுபவம், அவாந்திரமான அனுபவம், பாழாய் போன அனுபவத்தை கர்த்தர் மாற்றி அந்த தேசத்தையே கர்த்தர் செழிக்க பண்ணினாரா. இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் செழிக்க பண்ணினாரா. ஹல்லேலூயா. வனாந்திரம் அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கையில பிரயோஜனமற்ற நிலைமை, இஸ்ரவேல் தேசத்தை போல யாருக்கும் பயனில்லாத நிலைமை, பொருளாதாரம் வறண்ட ஒரு அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கை வனாந்திரம் போல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். கடைசி 10வது மாதத்துல வந்துட்டோம். 9 மாதம் ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள் வறண்டு வனாந்திரத்தின் அனுபவம், ஜெப வாழ்க்கையா ஜெபிக்கவே முடியல, வனாந்திரம் போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த 10வது மாதம், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறு. ஹல்லேலூயா. நல்ல இந்த வசனத்தை ரிசீவ் பண்ணி இருதய பலகையில எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் ஊற்றப்படும் போது அப்பிரயோஜனமான உங்க வாழ்க்கை, யாருக்குமே பயன் இல்லை, பூமிக்கு பாரமா இருக்கிறேன்னு நினைக்கீங்களா? உங்களை கர்த்தர் குடும்பத்துக்கும் பயனாய், சபைக்கும் பயனுள்ளவர்களாய், தேசத்திற்கும் பயனுள்ள பாண்டமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆனா எப்ப தெரியுமா? ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது. ஆவியானவர், ஆவி அப்படின்னு சொன்னா அதனுடைய எபிரேய வார்த்தை ரூவா என்று சொல்லப்படுகிறது. சுவாச காற்று, காட்ஸ் பிரெத், தேவனுடைய சுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய கிரேக்க பதம் என்னவென்றால் நியூமா என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு இன்னொரு ஒரு கிரேக்க பதமும் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், நான் போகிறேன் ஆனா வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த தேற்றரவாளன், another comforter அப்படின்னு ஆங்கில பைபிள்ல இருக்குது. அதற்கு கிரேக்க பதம் பாரக்ளீட்டோஸ். அந்த பாரக்ளீட்டோஸ் என்கிற வார்த்தைக்கு
7 அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அந்த பாரக்ளிட்டோஸால நாம நிரப்பப்படும் போது, நமக்குள்ளேயும் அந்த 7 அனுபவங்களை கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அந்த பாரக்ளிட்டோஸ் என்றால் தேற்றரவாளன், அவர் நம்மை தேற்றுகிறவர். ஏசாயால வாசிக்கிறோம், அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். அதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். வாழ்க்கையில இளைப்பாறுதலே இல்லை, கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு பாரம், இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு, யார்கிட்ட சொன்னாலும் என் பாரம் போகலன்னு நினைக்கிறீங்களா? அமைதியா ஜெப அறையில போய் கொஞ்ச நேரம் நீங்க அந்நிய பாஷையை மட்டும் பேசி பாருங்க. அடுத்த ஒரு அரை மணிக்கூர்ல உங்க முகமே மாறிடும். ஏன்னா உங்களுக்குள்ள யார் ஊற்றப்படுகிறா? தேற்றரவாளன். அவர் உங்களை தேற்றுகிறவர், அவர் சஸ்டெய்னர், அவர் உங்களை தாங்குகிறவர், அவர் உங்களை பலப்படுத்துகிறவர், அவர் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர், இன்டர்செசர். இப்படி சொல்லிட்டே போலாம் ஆவியானுடைய தன்மைகள். சரி, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பயனற்ற வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பாய் மாறுமாம். இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்வார் பாருங்க. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் சாதாரண தங்களுடைய பலத்தை நம்பி, ஞானத்தை நம்பி இருந்த பொழுது அவர்கள் ஒன்றும் சாதிக்கல. ஆனா என்றைக்கு உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நிரப்பப்பட்டார்களோ, அவங்க வாழ்க்கை அநேகர் மத்தியில சாட்சியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. முதல்ல இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் வாசிக்கலாம். உபாகமம் போதும். மோசே நல்ல ஞானத்தை பெற்றிருந்தான், சகல சாஸ்திரங்களையும் கற்று அறிந்தவன். அவனை கர்த்தர் நல்ல த லீடர் ஆஃப் இஸ்ரேல் அப்படி உயர்த்தி வைத்தார். மோசே மரித்த பிற்பாடு யோசுவா நினைச்சான், இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்திட்டு போவேன்? மோசேய மாதிரி ஞானம் இல்லை, மோசேய மாதிரி நான் ஒன்று கற்று தேர்ந்தவன் அல்ல, எனக்கு அவனை மாதிரி எந்த எபிலிட்டிஸ், எந்த டேலண்ட்ஸ், எந்த திறமைகளும் எனக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றார், நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் மோசே கைகளை வைத்த பொழுது அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டானா. He was filled with the spirit of wisdom என்று வாசிக்கிறோம். அப்ப அந்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட உடனே நடந்தது என்ன? யோசுவா 24 அதிகாரம் இருக்கு. அந்த 4 அதிகாரத்திலையும் யோசுவா ஜனங்களை அருமையாய் நடத்துகிறான், சத்ருவை ஜெயிக்கிறான், யுத்தம் பண்ணுகிறான், தானும் கானானுக்குள் பிரவேசித்தான். தன்னை சுற்றி வந்த, தன்னை தொடர்ந்து வந்த ஜனங்களையும் அவன் கானானுக்குள்ள கொண்டு போனான். காரணம், அவனுக்குள்ள இருந்தது ஞானத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஞானத்தின் ஆவியானவர் அவனை வழி நடத்த அருமையாய் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தேசத்தை அவனால சுதந்திரிக்க முடிந்தது. அப்ப இன்னைக்கு நமக்கு குடும்பத்தை கட்டணுமா? ஞானம் தேவை. தொழிலை செய்யணுமா? ஞானம் தேவை. பிள்ளைகளை நல்வழியில நடத்தணுமா? ஞானம் தேவை. இந்த ஞானத்தை நம்ம எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பரத்தில் இருந்து அந்த ஞானத்தின் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். இனி ஒரு வசனம் வாசிங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 3லிருந்து 5 வசனம் வரைக்கும். யாத்ராகமம் 34 தான் வாசிங்களா? கர்த்தர் பெசலெயேலை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினாராம். பாருங்க, ஆசரிப்பு கூடார வேலையை செய்வதற்கு ஞானம், அறிவு, புத்தி அந்த வசனத்துல இருக்குது. ஞானம், அறிவு, புத்தி. புத்தினா என்ன? நிறைய புத்திமதிகள் முதியோர்கள் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு புத்தி வருது.
அறிவு எப்படி வருது? நல்ல புக்ஸை வாங்கி நிறைய படிக்கும்போது, கற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன வரும்? அறிவு வருது, உலக அறிவு எல்லாத்தையும். ஆனால் ஞானம் எங்கேருந்து வருது? அந்த பரத்தில் இருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் இங்கே பெசலெயேல் அந்த ஆசரிப்பு கூடார வேலையை, நுணுக்கமான வேலை, அதை துல்லியமாக செய்து அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு இந்த பெசலெயேலை கர்த்தர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். அப்போ இந்த மாதம் நீங்க நல்ல அபிஷேகத்தால் நிரப்புங்க. நீங்க தமிழ்ல ஜெபம் பண்றதை விட உங்க ஜெப நேரத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆவியில நிரம்பி 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 நீங்க ஜெபிங்க. ஆவியானவர் உங்களை ஞானத்தின் ஆவியினால நிரப்புவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வாராம்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். ஆதியாகமம் 41:38. பாருங்க, யோசேப்பை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவன் தேவ ஆவியை பெற்று, the spirit of God, தேவ ஆவியை பெற்றிருந்த. இவனை போல வேறொருத்தன் இல்லை. அதனால இவனை பார்வோன், உங்களுக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். தேசமே பஞ்சத்தில் இருக்கு. ராஜா வேற ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டார். என்ன செய்ய கலங்கி போய் இருக்கும் பொழுது அங்க ஒருத்தவங்க சொல்றாங்க, இங்க ஒருத்தன் பாரு சொப்பனம் பார்த்து அழகா சொல்லுவான். அவன் சொன்ன உடனே சொல்றாங்க, தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறொருவன் உண்டோன் பார்வோன் சொல்லுகிறானா. இந்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தபடினால் தான் யோசேப்பை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனம் தேவ சித்தம், காட்ஸ் பிளான் அவன் வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதற்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னும் தேவ சித்தம் நிறைவேற்றப்படலையா? 9 மாசம் முடிஞ்சிட்டுப்பா, இந்த வருஷம் உங்க சித்தத்தை நான் எப்படியாவது நிறைவேற்றணும்னு நினைச்சேன், ஆனா இன்னும் முழுமையாய் உங்க சித்தம் நிறைவேற்றப்படலைன்னா நல்ல மணிக்கூர் கணக்கு ஆவியில நிரம்பி ஜெபிங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான் சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? கவலைப்படாதீங்க. தம்பி தங்கச்சிமார், வாலிப பிள்ளைங்க, இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. எப்படியாவது அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆவியினால் நான் நிரப்பப்படணும். நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா, அந்த யோசேப்பு சின்ன வயது தான், ஆனா தேவ ஆவியை பெற்றனால எவ்வளவு ஞானமா தேசத்தை நடத்தினா. கர்த்தர் பார்வோன் கண்களை தயவு கிடைக்க பண்ணி எவ்வளவு அவரை உயர்த்தி வைத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். அதுதான் செருபாபேல் வாழ்க்கையில தேவன் செருபாபேலை குறித்த தேவ சித்தம், ஆலயத்தை அவனை கொண்டுதான் கட்ட வேண்டும். ஆனா எத்தனையோ போராட்டம், எத்தனையோ பெரிய பர்வதம், அதெல்லாம் அவனுக்கு எதிரே தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் வசனம் அழகா சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்ற, எப்பா உன் பலத்தை கொண்டு கட்ட நினைச்சா முடியாது, ஏன்னா பராக்கிரமசாலி. நோ, அதுலயும் ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அந்த ஆவியானவர் உங்களை கொண்டு முழுமையாய் தேவ சித்தத்தை இந்த உலகத்துல நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்ப அது அந்த ரகசியத்தை மட்டும் நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். யோசேப்புடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை. பாருங்க, அந்த வெற்றின்னு சொல்லும்போது எனக்கு தானியேலை குறித்து ஞாபகம் வருது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பாப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இருந்தமையால் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினானா. 3வது, முதல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ளணுமா, உன்னதத்திலிருந்து ஆவியானவர் உங்களை நிரப்பணும். பிரயோஜனமற்ற வாழ்க்கை, வறண்ட வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாய் மாறுவதற்கு அந்த ஆவியானவர். 2வது பார்த்தோம், தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றப்பட ஆவியானவர். 3வது, வாலிப வாழ்க்கையா அல்லது நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், இதை வெற்றியுள்ள வாழ்க்கையா வாழணும்னா the spirit of excellent என்று சொல்லப்படுகிறது இங்கிலீஷ்ல, விசேஷித்த ஆவியா. அங்க யோசேப்பு the spirit of God அவன் பெற்றிருந்தான். இங்க தானியேல்
ஒரு எக்ஸலன்ட் ஸ்பிரிட், விசேஷித்த ஆவி. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்க பலவீன பாண்டம், நம்ம வெறும் மட்பாண்டம், அப்பிரயோஜனமற்றவர்கள். ஆனா அப்பிரயோஜனமற்ற உங்க மட்பாண்டத்துக்குள்ள இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயாகிய ஒரு ஆவியானவர் இருக்கிறார். வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்குள்ள ஆவியானவர் அனுப்பியிருக்கார். அதனால நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு வெற்றியாய் வாழ தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போதும். ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள உங்க கண்கள் திறக்கப்பட்டா போதும். நிரப்பப்பட 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 நீங்க அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார். பரிசுத்தவான்கள் எல்லாம் நிறைய சாட்சியை சொல்ல முடியும். ஆவியானவர்னாலே பெரிய ஒரு சப்ஜெக்ட். இந்த மாசம் ஃபுல்லா நம்ம ஆவியானவரை தான் தியானிக்க போகிறோம். அப்ப அந்த ஆவியானவருக்கு அவ்வளவு மகத்துவங்கள் அடங்கி இருக்கிறது, சொல்லிட்டே போலாம். அப்ப இந்த ஆவியானவரை ருசிக்க 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 உங்க லைஃப் அப்படி வேற வாழ்க்கையாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றும்படியாய் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இதே அனுபவம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பேதுருவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஞானமற்ற பேதுரு, மீனை கூட சரியா எண்ண தெரியாத பேதுரு தான், படிப்பறிவு இல்லாத பேதுரு தான். ஆனால் ஒரு பெண் மூலம் முன்னாடி கூட ஆமா நான் இயேசு கூட தான் இருந்தேன் என்ன செய்வீங்கன்னு சொல்றதுக்கு பயந்து மறுதலித்து போனவன், தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சபித்து சத்தியம் பண்ணவன் தான். இயேசு சொல்கிறார், உங்களில் ஒருத்தன் காட்டி கொடுப்பான், என்னை எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அறைவீங்கன்னு சொல்லும்போது இல்லை உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா ஞானமற்ற முந்தி முந்தி பேசுகிற ஒரு திறமையற்ற வாழ்க்கை தான், வறண்ட வாழ்க்கை, வனாந்திரமான வாழ்க்கை, எதுலையுமே முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பேதுருடைய வாழ்க்கை. அவனை பார்த்தா தூங்கி தூங்கி இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமான சீஷர்கள் 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆனா இந்த 3 அவர் கொல்கதால அப்படி போகும்போது அவர் 3 பேரும் விழித்திருந்து ஜெபிங்கன்னார். ஆனா இந்த 3 நல்ல தூங்கிட்டு. அப்ப இப்படி தூக்க மயக்கம் உள்ள சோம்பேறி, எதற்கெடுத்தாலும் முந்தி முந்தி பேசுகிற ஞானமற்ற பேதுரு நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் உள்ள இறக்கப்பட்டார் பாருங்க. ஆவியானவர் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல இறங்கி சீஷர்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டாங்க. அவ்வளவுதான். பேதுரு அதுவரைக்கும் இருந்த பயம், அதைரியம், கோழை இதெல்லாம் மாறிச்சு. இப்ப எழுப்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல் பிரசங்கத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். 2வது பிரசங்கத்துல 5000 பேர். அப்போ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி அவனை அதிகாரப்படுத்தி அவனை கொண்டு அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு காரணம் இந்த பேதுரு ஒன்றும் இல்லை, நாணலை போல அணைந்து கொண்ட அசைந்த வாழ்க்கை. பேதுருக்கு பழைய பேர் இயற்பெயர் சீமோன். சீமோன் என்றால் நாணல், அப்படியே அசைகிற வாழ்க்கை, செடியான வாழ்க்கை இல்லை. ஆனா பேதுரு என்றால் ராக், பாறை. அவனை பாறையா மாற்றினதுக்கு காரணம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்ட ஆவியானவர். ஹல்லேலூயா. அவனை பார்த்து தான் சொல்றார், ஏப்பா பரலோகத்தின் திறவுகோலையே நான் உனக்கு தருவேன், நீ எதை பூட்டுறியோ அது அடைக்கப்படும், நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது அவிழ்க்கப்படும். அவ்வளவு அதிகாரத்தை ஒண்ணுமில்லாத பேதுரு கொடுத்தார். உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை ஒருவேளை பேதுருவை போல அப்பிரயோஜனமற்ற வனாந்திரமான வறண்ட அனுபவம், பயனற்ற வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா இந்த மாசம் நல்ல ஜெபித்து ஆவியில நிரம்பி ருசித்து பாருங்க, உங்களை கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவராய் மாற்றுவா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் நிருபமே இல்லை. ஆனால் அவர் சவுலா இருக்கும்போது எவ்வளவு துன்பப்படுத்தினார், சபையையும் தேவ பிள்ளைகளையும் எவ்வளவு துன்பப்படுத்தினார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு 3 நாள் உபவாசம் போட்டார். ஏன் போட்டார்? எப்படியாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ பார்வை அடையும் படிக்கும், நீ ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார்னு அனனியா போய் சொல்றார். அப்படின்னா அவர் ஆசை, நான் சபையை நிரூபிக்கணும், நிறைய நிருபங்கள் எழுதணும், எனக்கு ஞானம் வேணும். அவரை மாதிரி சபையை நிரூபித்தது யாருமே இல்லை. அதான் நமக்கு தெரியும். அவர் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் அட்ராக்ட் பண்ற ஆழமான சத்தியங்கள் இல்லை. அதுக்கு காரணம்
துன்பப்படுத்துறவன் தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்த வாழ்க்கை தான், பிரயோஜனமற்ற வாழ்க்கை தான். ஆனா இன்னைக்கு அவன் பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் மாறுவதற்கு காரணம் அந்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு. அதனால கோட்டாலி வர முடிஞ்சிருச்சு, இன்னும் எனக்கு படிக்க ஞானம் இல்லை, நான் எப்படி இந்த 10th முடிப்பேன் அல்லது 12th முடிப்பேன் யோசிக்கிறீங்களா? கல்லூரியில எப்படி படிப்பேன் அப்படி யோசிக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டியது 1 மணி நேரம் ஆவியில நிரம்பி ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கை தலைகீழா மாற்றும். யோசேப்பு சிந்தித்திருக்கவே மாட்டான், அப்போஸ்தலனாகிய பவுல் சிந்தித்திருக்க மாட்டார், என் வாழ்க்கை இப்படி மாறும். ஆனா யோசித்துராத சிந்தித்துராத அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆச்சரியமாய் மாற்றுவதற்கு காரணம் அவங்க ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதான் வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுற மட்டும் அப்படியே இருக்கும். அபிஷேகம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பாருங்கள், அமெரிக்கா தேசத்தில் ஸ்போக்னே என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் ஒரு நபர் ஊழியம் செய்து கொண்டார், ஜான் ஜி லேக் என்கிற ஒரு நல்ல மனிதன். அவர் பாருங்க, அவருடைய ஊழியத்தில் அவர் ஆராதனை நடத்த பிரசங்கிக்கும் போது அவருடைய விசேஷம் என்னன்னா, நிறைய பேர் சுகம் பெற்றுக்கொண்டே இருப்பாங்களாம். அப்போ அதை பார்த்து அமெரிக்கா தேசம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததாம், ஸ்போக்னே பட்டணம் நல்ல ஆரோக்கியமான பட்டணம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஏன்னா வியாதியஸ்தரே இல்லை, சுகம் பெற்றுட்டே இருக்காங்க. அப்போ எல்லாரும் போய் அவரை பார்த்து கேட்டாங்களா, என்ன ரகசியம், நீங்கள் இருக்க பட்டணத்தில் வியாதியே இல்லையாம்ல, என்ன ரகசியம்னு கேட்டாங்களா. அவர் சொன்னாராம், நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபித்து 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 இருப்பேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க எனக்குள்ளே இருந்து ஒரு நதி அப்படி புறப்பட்டு பாயுது. இந்த நதி என் வீட்டுக்குள்ளே பாயுது, என் கிராமத்தில் பாயுது, என் பட்டணத்தில் பாயுது, என் தெருக்கள்ல பாயுது. ஒருத்தருக்கு கூட வியாதி இல்லாத அளவுக்கு அந்த நதி பாய பாய ஆரோக்கியம், சுகத்தையும் செழிப்பையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், அக்டோபர் மாதம் 2024 10வது மாதத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த 1ஆம் தேதி நல்ல நிரப்பப்படுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நதி வீட்டுக்குள்ள பாயணும். நீங்க மட்டும் ஆவியில நிரம்பினா போதாது, அது வீட்டுக்குள்ளேயும் நதியா பாயணும்னு சொன்னா, அபிஷேகத்துல வாயை திறந்து வீட்டுக்குள்ள நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீட்டுக்குள்ள பொல்லாத ஆவிக்கு இடம் இல்லை, இருளின் ஆவிக்கு இடம் இல்லை, அசுத்த ஆவிக்கு இடம் இல்லை, வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் இல்லை. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை, போராட்டம், வலு சர்ப்பத்தின் ஆவிகள். நீங்க ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க, கண்டிப்பா ஆவியான உங்களை நிரப்ப 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 வனாந்திரமான வாழ்க்கை செழிப்பாய் மாறும். வேதத்துல வாசிக்கிறோம், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்க போதான். நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு வார்த்தை, அபிஷேகத்தினால நல்ல நிரப்பப்படணும், ஆவியினால் நல்ல நிரப்பப்படணும். ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ம் 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 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். பக்கம் 858, ஏசாயா 51:3. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். வாசிங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீர சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஏதேன் என்றால் மகிழ்ச்சியின் தோட்டம். ஈடன் மீன்ஸ் த கார்டன் ஆஃப் ஜாய். உங்க வாழ்க்கை வனாந்திரமா அவாந்திர வழியா இருக்குதா? ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். எத்தனை ஆசீர்வாதம் அதுக்குள்ள இருக்க. உங்களுக்கு ஆறுதல் செய்வார், பாழான ஸ்தல தேர்தலடைய பண்ணுவார், ஏதேனை போல மாற்றுவாரா, சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் இந்த மாதம் முழுவதும் உங்க கூடாரத்துல தங்கி இருக்கோம், சபைக்குள்ள தங்கி இருக்கோம். உங்களை கொண்டு தேசத்தையே கர்த்தர் மகிழ்ச்சியா மாற்றுவார். ஒரே ஒரு ரகசியம்தான், ஆவியானவரை
பெற்றுக்கொள்ளுங்க. நமக்காக தான் ஆவியானவரை அவர் தந்துட்டு அவர் கடந்து போயிருக்கார். சீக்கிரமா ஒரு காலம் வரப்போகிறது, ஆவியானவர் ஊற்றப்படுவது நின்று போகிற காலம் சீக்கிரமாய் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி யோவேல் தீர்க்கதரிசி சொல்றது போல மாம்சமான எல்லார் மேலையும் நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. கேளுங்க, இந்த மாசம் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்நிய பாஷையில மணிக்கணக்கா ஜெபித்து பாருங்க. வீட்டுக்குள்ள மாற்றம் வருதா? டைரியில எழுதி வைத்து ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் அற்புதத்தை செய்வார்.